எபிசோட ஹார்ட் கோர் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்காதீங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆளை போட்டு இன்னைக்கு போல பொழக்கிறாங்க. அதுவும் பொழக்கிறது யாரு? பிக் பாஸ், பெரிய பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொலன்னு பொழக்கிறாரு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேட்டர்னு. இதை தான் பார்த்தீங்கன்னா காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரில் ஒன்று பவித்ரா, இன்னொன்று ஜெஃப்ரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ இவங்க 3 பேரையும் கேப்டன்சி டாஸ்க்கை கொடுத்து இந்த டாஸ்க்கை விளையாடுங்கடா, அதாவது கோல் போடுற மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்க்கை விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கூட மட்டும் விளையாடிட்டு பவித்ரா போடும்போது எந்த விதமான அசைவுமே இல்லாம அப்படியே இருந்தா அந்த மனுஷனுக்கு காண்டாவது. ஏன்னா நான் ஒரு டாஸ்க்கை கொடுப்பேன், யோசிச்சு எங்க டீமை வச்சு ஒரு டாஸ்க்கை கொடுப்போம், அதை நீங்க ஈஸியா விளையாடாம பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டா கண்டிப்பா காண்டா தானே ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க பண்ணாங்க. ஈஸியா விட்டு கொடுக்கும்போது அவர் எதுக்கு அந்த டாஸ்க் வைக்கணும்? அதுக்கு ஒரு செட்டப் எதுக்கு? இதுக்கு பவித்ரா எல்லாம் சூஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வச்சா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சம காண்டாரு. அதுவும் அதுக்கு அடிச்சாரு பாருங்க ஆப்பு. கேப்டன்சி டாஸ்க் இல்ல அப்படின்னா ஓகே, கேப்டனை பார்த்தவாறு இல்ல அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிஞ்சிடும். ஆனா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இல்லைன்னு பாருங்க, அதுதாங்க ஹைலைட். ஸோ முத்துக்குமரன் இந்த அளவுக்கு கதறி அலறதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க் ஆடி கடைசியில் ஒருத்தருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து போயிருக்கு. ஸோ அந்த பாஸை வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு காண்டு, அந்த எப்படி கில்ட்டு, அது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கதறி அழுதுட்டு இருக்காரு. ஸோ ஒரு அழும்போது பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு முத்துக்குமரன் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தப்பு, டோட்டலாக அன்ஃபேர். ஏன்னா இந்த கேமுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை மீறி பண்ணுற மாதிரி தான் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீசனில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறது அந்த மாதிரிலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ லாஸ்ட் வீக் வந்து கேப்டன்சி டாஸ்க்கு விஷாலுக்கு சாதகமாக பிக் பாஸ் டீம் வச்சாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ அது மட்டும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது கரெக்ட் தான். ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு சாதகமாக, அதாவது விஷால் வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்றதுக்கோசமே அந்த டாஸ்க் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து பிக் பாஸ் டீம் பண்ணால் தப்பு இல்லைங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கானுங்களா இவனுக்கு எதுக்கு பண்ணுறானுங்க அப்படின்ற கேள்வி தான் வருது அவங்களுக்கு. ஸோ நான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், நீ விளையாடு, நான் என்ன வேணா யோசிப்பேன், நீ அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் யோசிக்கிறது மட்டும் தான் நீ விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பவித்ராவுக்கு இதுக்கு விட்டு கொடுத்தது வந்து இவங்க பேசி வச்சுட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பவித்ரா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4வது தடவை நினைக்கிறேன் இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கி கேப்டன்சி டாஸ்க்ல வருது. ஸோ 4வது தடவையும் தோக்கக்கூடாது, ஏதாவது ஒரு தடவையாவது வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் அவர் விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பவித்ரா மேலே அக்கறை, அவங்க வந்து கேப்டன் ஆகணும் என்ன வேணா சொல்லிக்கோங்க, இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்தது தப்பு தான் பாஸ். உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிறப்பான செய்கைகள் வந்து முத்துக்குமரன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் அது சாட்டர்டே எபிசோட கொஞ்சம் மறந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்திருக்குல்ல, கண்டிப்பா இது அப்படியே சூடா வந்து சனிக்கிழமை எடுத்துட்டு வருவாரு. ஆனா ஒரு அழுகிறத பார்க்கும்போது இது பெரிய எப்படி சொல்றது, ஒரு மாதிரி யாராவது ஏதாவது பேசிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்ல உண்மையில அவருக்கு யாருமே பேசாம அவருக்கே கில்ட்டி ஃபீலிங் வந்து அந்த மாதிரி அழுறாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ரொம்பவே கதறி அழறா மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மேட்ரு, ஆக்சுவலா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணாங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து சூஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு, அவங்க அந்த டாஸ்க்கை விளையாடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க நம்மளே பார்த்தோம். இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கிறதுலே பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் தான் அந்த அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பவித்ரா நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்களே சொல்லியிருந்தாங்களே நான் ஃபயர் மோடு பவித்ரான்னு. ஸோ அந்த ஃபயர் மோட வந்து காமிச்சாங்க. என்ன அந்த ஃபயர் மோட காமிச்சு கடைசியில் அதில் அது மூலியமா ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. அந்த பெனிஃபிட்டை வச்சு இதில் அவங்களா விளையாடி இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டர். அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுவும் பேசிக்காத மாதிரி தான் இருக்கு. இன்கேஸ் அப்படி பேசி வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் 2 பேருக்கும் ஆப்படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பேசாமல் வந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மேலே தான் மொத்தமாக தப்பு இருக்குது. ஒரு ஆள் விளையாடி ஒட்டுமொத்த சொல்லி முடிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. எனக்கு என்ன இதில் இது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருந்தார், மார்னிங் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த ரயன் வந்து ரொம்ப ஃபேராகவே ஆடல, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கு ஆப்படிக்கிற மாதிரி நீ கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடாம போனதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிடிங்கி விட்டு கடைசியில் ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக வந்து ஆப்படிச்சுட்டா மாதிரி தான் இருக்குது. ரயனோட நிலைமையை யோசிச்சா தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ எங்கெங்கயோ போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி அவர் என்ன நினைச்சிருப்பாரு, கண்டிப்பாக இந்த வாரம் சேவ் ஆகிட்டுனா அடுத்த வாரம் கண்டிப்பாக தாவிடுவோம். ஸோ கண்டிப்பாக 13வது வாரத்தில் நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அதை பிக் பாஸ் தூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் அன்ஃபேராக தோணுது. ஏன்னா நீங்கள் ஆப்படிக்கிறதுனா இங்கே முத்துக்குமரனுக்கு ஆப்படிக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எது யார் இங்கே தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்படிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்ஃபேராக ஒன்று பண்ணுறீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு கிடைச்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ன ரயனை தூக்கணும் அந்த வாரம் அப்படின்னா தூக்கிக்கோங்க. அதை விட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைலாம் காமிக்காதீங்க. எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க? ஒரு டாஸ்க் ஒரு வாரம் ஃபுல்லாக விளையாடி அதில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவன் வச்சிருக்கும் போது இவன் தப்பா பண்ணதுக்கு அதை ஏன்டா பிடுங்குறீங்க? அப்படி அதை பார்க்கும்போது டோட்டல் அன்ஃபேராக தோணுதுங்க. பிக் பாஸ் டீம் பண்ணது ரொம்பவே தப்பு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா இவருக்கு மட்டும் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவர் ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு ரயனுக்கு வந்தது பிடுங்குறதுலாம்
எப்படி சொல்றது, ஒரு பேச்சுக்கு வேணா கரெக்டாக இருக்கும். அதாவது இவன் வந்து துரோகம் பண்ணான்டா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்தது ஓகே தான்டா, நல்லது தான்டா அப்படின்ற மாதிரி பேசலாம். அதாவது முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பேசலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஃபேராக தான் தோணுது. ரயனு கிட்ட இருக்க அந்த நாமினேஷன் பாஸை போடுங்கிறது, அதுக்கடுத்து கேப்டன்சி டாஸ்க் வைக்காம இருக்கிறது அது ஓகே, ஏன்னா அவங்க இஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறதும் சரி வைக்காதும் சரி, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ஷன், அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கான ரியாக்ஷன் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது ஓகே. பட் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அன்ஃபேராக தோணுது. இதில் வந்து ஒட்டுமொத்த வீடும் பார்த்தீங்கன்னா இது ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனுஷன் உடஞ்சி அப்படியே கசங்கி அழும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழும்போது நம்ம எப்படி நினைப்போம், சே இவெல்லாம் அழுமாட்டான்டா, இவெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி ஆளுங்க அழும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக தீபக் அழும்போது அப்படி தான் இருந்தது. ஏன்னா தீபக் மாதிரி ஆளுங்க நம்ம அழுது பார்க்க மாட்டோம், இவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஆளுங்க மொத்தமாக உடஞ்சி போய் அழுகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் தர்ஷிகா மேட்டரில் முத்துக்குமரன் அழுதாரில், அங்கேயும் பார்த்தீங்கன்னா கில்ட்டு தான், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமே அதனால ஒரு பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த கில்ட்டில் ஒருத்தன் உடஞ்சி அழும்போது பார்க்கறதுக்கு யாராக இருந்தாலும் சரி அங்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு என்னதான் அவர் பண்ணுறது, அவர் அழுகிறது பார்க்கறதுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு அவர் பண்ணுறது எல்லாம் சரின்னு ஆகிடாது. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது முத்துக்குமரன் பண்ணது டோட்டலாகவே தப்பு. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, மொத்தமாகவே ஒரு விஷயத்தை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி தான், அதை விட்டு கொடுக்குறது. சரி விட்டு கொடுக்குறன்னு முடிவாயிடுச்சு, கொஞ்சம் கையாக தூக்கணும்ல, பால் வருது சும்மா ஒரு ஆக்ஷன், அதாவது எப்படி சொல்கிறது, நீ தடுக்க வேணாம், தடுக்கிற மாதிரி இப்போ இந்த பக்கம் பால் வருதுன்னா அட்லீஸ்ட் இந்த பக்கம் உள்ளு ஏதாவது ஒன்று பண்ணும்ல, அதாவது எதுவுமே பண்ணாமல் அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தா அப்படியே பச்சையாக தெரியுது விட்டு கொடுக்குறது. ஆக்சுவலாக விட்டு கொடுக்கலாம், அது எப்படின்னா கொஞ்சம் தெரியாத மாதிரி விட்டு கொடுக்கலாம், அப்படியே விட்டு கொடுக்குறது அப்படியே பச்சையாக தெரியாத மாதிரி விட்டு கொடுத்தா பிக் பாஸுக்கு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் ஆக்சுவலாக அந்த ரியாக்ஷன் என்ன, அந்த பாலை உள்ளே போகும்போது மொத்த பேர் எப்படி பார்க்குறாங்க, ஏன்டா அவன் அசையாம நின்ட்டான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுதாங்க பெரிய தப்பாக போயிடுச்சு. உண்மையிலே முத்துக்குமரனுக்கு விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கா, விட்டு கொடுங்க பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் அப்பட்டமாக தெரியிற மாதிரி விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸுக்கு கோவம் தான் வரும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரியுதுல்ல இவனடா இது அப்பட்டமாக விட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது டோட்டலாக அன்ஃபேராக தோணுது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் ஜெஃப்ரி, முத்துக்குமரன், பவித்ரா இவங்கெல்லாம் பேசி வச்சு பவித்ரா எப்படியா ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா 3 பேருக்குமே தான் அப்போ. ஆனால் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும் தான் அந்த அளவுக்கு அழுகுறாரு. ஸோ அவர் அழுகுறத பார்க்கும்போது அங்கே தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஓகே இவர் மட்டும் தான் அப்போ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு, யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ கில்ட் வருது, மொத்தமா போச்சு என்னால போச்சு அப்படின்ற ஒரு கில்ட் வருது. ரயனை நினைச்சாதாங்க கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன்னா உண்மையிலே சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கையில வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கும்போது அந்த விஷயத்தை என் கையில இருந்து புடிங்கிட்டேடா, கண்டிப்பா ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் நேற்று நைட்டே முட்டிக்கிச்சு. ஏன்னா இந்த மாதிரி நீ டாஸ்க்கை சரியா வரல அப்படின்ற மாதிரி முட்டிக்கிட்டு 2 பேரும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கம்மியா இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில என்கிட்ட இருந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் உன்னால தான் போச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா ரயன் வந்து காண்டாவதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு, கண்டிப்பா காண்டாவாமல இருக்க மாட்டாங்களே. ஏன்னா ஒரு எப்படி சொல்ல லக்கி ஜாக்பாட் மாதிரி ஒரு வாரத்துக்கான ஜாக்பாட். ஸோ அதை கையில் வச்சுட்டு இருக்கும்போது அதை உன்னால பிடிங்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் நேற்று என் மேலே பிளேம் போகிற, என்னையும் பிளேம் பண்ணுற, அது மட்டும் என் மேலே குறையும் சொல்கிற அப்படின்னும் போது கண்டிப்பாக அவருக்கு இருக்க காண்டை கண்டிப்பாக வெளிப்படுத்த செய்வார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் இருக்க கிளாஷ் வந்து அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்ரு, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சில கேங் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அடிப்பாங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்குலாம் ஒன்று தான் சொல்கிறேன், இந்த வாட்டி வந்து அடி பலமாக இருக்கும். சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இறங்குவாங்க, சௌந்தர்யா ஆர்மி இறங்குவாங்க, சௌந்தர்யா டீம் இறங்குவாங்க. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் ஹேட்டர்ஸ் எல்லாருமே இறங்கி அடிப்பாங்க. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்குலாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது, அடி பலமாக இருக்கும், உடம்பு வந்து இரும்பாக்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு பொறுத்தவரைக்கும் இன்னைக்கான எபிசோடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல பிக் பாஸ் கொடுத்தது அண்ணன் வந்து கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை டோட்டலாக அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.